டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது இன்றைக்கி என்னோடய கஸ்டமர் வந்து எப்படி சொல்லணும், ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் தெரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து கொச்சின் ஹவுஸ் போலீஸ் குவார்ட்டர்ஸில் தான் ஸ்டால் போட்டிருந்தோம். அப்போ வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. அவங்க என்னை யூடியூப்பில் பார்த்துட்டு எனக்கு வந்து டிஎம் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் இன்னும் லான்ச் பண்ணாத நியூ சாரீஸ் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்குது அப்படின்ட்டு. கஸ்டமர் தானே முக்கியம். அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி 5 sarees to 10 sarees நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. 10 sarees கேட்டதுனால வந்து இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ண சாரீஸையும் அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்ப சொன்னாங்க. அவங்க நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணதில் உங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருச்சா. இந்த சாரீ வந்து நான் லான்ச்சே பண்ணலை, இப்போ தான் வந்து இதை டிஸ்பேச் பண்ண போகிறேன். சரி, அவங்க கஸ்டமர் கேட்குறப்ப நம்ம கொடுத்துடணும்ல, அதனால் வந்து இந்த சாரீ லான்ச் பண்ணல, இப்போ லான்ச் பண்ணுறேன். இந்த சாரீ பாருங்கள், இந்த சாரியும் அவங்களுக்கு டிஸ்பேச்சுக்கு போகுது. அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எல்லாமே வார்ம் சில்க் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. வார்ம் சில்க் இந்த சாரீ பாருங்கள், இன்ஸ்டாவில் பயங்கர ட்ரெண்டிங்கு. இதெல்லாம் லான்ச்சிங்கு தான். சரி, ஒவ்வொரு நாளாக லான்ச் பண்ணுவேன். எனக்கு வந்து டைம் சுத்தமாக இல்லை. ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து கோயில் கூட சொன்னேன். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த கோயில் கூட எல்லாம் இருக்கிறதுனால என்னால் லான்ச் பண்ண முடியல. இந்த சாரீ கூட நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த சாரியும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த சாரியும் ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த சாரியும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த சாரீ வந்து இந்த சாரீ நான் லான்ச் பண்ணலை. இந்த சாரியுமே கேட்டிருக்காங்க. இந்த சாரீ வந்து எந்த சாரினா சரவணா படத்தில் வந்து ஜோதிகா வியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதே கலரை வந்து அந்த கலரை வந்து இந்த கான்செப்டில் கொண்டு வந்திருக்கு. இந்த சாரீ கேட்டிருக்காங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, இது அவங்க கேட்டுட்டாங்க. இதில் இந்த ஒரு பீஸ் தான் சாம்பிளுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இதில் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது. அவங்க அதை கேட்டாங்க. இதை நான் அதனால் லான்ச் பண்ணலை. ஏன்னா இது திருப்பி லான்ச் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் 1 month ஆகும். அதனால் லான்ச் பண்ணலை. ஒரு சாம்பிள் பீஸ் அவங்க வந்து கலெக்ஷன் கேட்டதுனால இதுவும் அவங்களுக்கு வந்து போகுது. நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், இந்த கலெக்ஷன் கூட போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இந்த சாரியும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சாரியுமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த சாரியுமே இப்போ வந்து அனுப்ப போகிறோம். ஒரே அவங்க வந்து 10 sarees கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சாரீஸ்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு, இதுவுமே வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க இந்த சாரீ. நெக்ஸ்ட் அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணி டூ வீடியோஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த சாரியுமே அவங்க கேட்டிருக்காங்க. இந்த சாரியுமே போகுது. இந்த சாரீ வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குமாங்க. நான் இதை லான்ச் பண்ணது March 5 இதை நான் லான்ச் பண்ணிட்டேன். இந்த சாரியை என்னோடய பேஜை பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ. என்ன பார்க்குறீங்க, நம்ம வந்து ஆர்டரு நேற்று அந்த வீடியோ போஸ்ட் பண்ணல, எடுத்து எனக்கு போஸ்ட் டைம் இல்லை சொல்கிறேன். அதே தான் டைம் இல்லை. எனக்கு ஊருக்கு வந்தாலே ஃபங்க்ஷன் தானே, ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது, ஃபங்க்ஷன் போயிட்டுருங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து டெலிவரிக்கு அனுப்ப போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம், கொரியரில் கொண்டு கொடுக்க போகிறோம். அதுதான் நான் எழுதிட்டுருக்கேன். அவங்க வந்து ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் வீடியோலேயே நான் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுதான் இப்போ அவங்க 10 sarees கேட்டுட்டாங்க. அவங்க டிஸ்பேச் வந்து எழுதிட்டுருக்கேன். எடுத்துகிட்டே இருக்குது வெள்ளமாக எடுத்துகிட்டு. ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு